ஸ்டெப்ஸ். இந்த 12 ஸ்டெப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் பிகம் அ குட் ஜாவா ஆஸ் வெல் அஸ் பேக் அண்ட் டெவலப்பர். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பை நீங்கள் மிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக டெஃபினெட்லி யூ கேனாட் ஏபிள் டு பிகம் அ குட் ஜாவா டெவலப்பர். இந்த ஃபுல் ஸ்டெப்ஸை கண்டிப்பாக என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆல் த ஸ்டெப்ஸ் இஃப் யூ கேன் ஏபிள் டு ஃபாலோ definitely you can become a good Java developer as well as not Java developer, you can become a Java and Spring Boot developer. இது கண்டிப்பாக ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலி லெட்ஸ் சி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் ஜாவா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ ஷுட் பி குட் அட் ஜாவா பேசிக்ஸ் ஆக்சுவலி ஹியர். ஸோ வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, கான்செப்ட்ஸ்னால் என்ன, மெயின் ஃபங்க்ஷன்னா என்ன, டேட்டா டைப்னா என்ன, இந்த 4 கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தனில் கிடையாது. இஃப் யூ ஆர் பைத்தன் ப்ரோக்ராமர் டெஃபினெட்லி நீங்கள் டேரெக்டாகவே அங்கே போய் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி யூ ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். ஸ்டார்டிங்கே ஊப்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக. இஃப் யூ ஆர் C++ டெவலப்பர் உங்களுக்கு இது பிரச்சனையே இருக்காது. பட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ப்ரோக்ராமிங் வரேன், டேரெக்டாக ஜாவாக்குள்ளே போகிறேன் அப்படின்னா டெஃபினெட்லி திஸ் வில் பி வெரி டஃப் பிகாஸ் டேரெக்ட்லி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்ஸில் ஊப்ஸை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அந்த இன்ஹெரிட்டன்ஸ், கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட், வாட் இஸ் ஆப்ஜெக்ட், கன்ஸ்ட்ரக்டர், அதே போல் அப்ஸ்ட்ராக்ஷன், இன்டர்ஃபேஸ், இது எல்லா கான்செப்ட்டுமே ஜாவாவில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். ஸோ when you want to Java developer, of course the first step is you should be good at the ஊப்ஸ் கான்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன். அந்த மெயின் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் C++ படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நேச்சுரலாகவே வந்திருக்கும். பட் இஃப் யூ ஆர் நியூலி கம்மிங் டு த ப்ரோக்ராமிங் டெஃபினெட்லி திஸ் வில் பி வெரி டஃப் டு அண்டர்ஸ்டாண்ட். மோரோவர் நீங்கள் பைத்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்காது. டேரெக்ட்லி இட் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்ஸ். பட் when it comes to Java it's not the case. We have to start from the main function actually. ஸோ இந்த இதுவுமே எதனால் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக். இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஜாவாவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்காக இப்படி வச்சுருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணி அதை கிளாஸ் நேம்லேருந்து அக்சஸ் பண்ணுறது என்ன ரீசனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த ப்ராப்பர் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ எதுக்காக ஸ்டாட்டிக் இருக்குது, ஸ்டாட்டிக் இல்லாமல் கால் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் யூ ஷுட் பி நோயிங் பிஃபோர் டைவிங் டு த அட்வான்ஸ் லெவல். இதெல்லாம் நான் சொல்கிறது பேசிக் ஆக்சுவலாக. பேசிக்லேயே நீங்கள் ஒரு நாலேஜ் வச்சுருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அரே இல்லாத ப்ரோக்ராமிங்கே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நார்மலாக என்ன மற்ற லாங்குவேஜில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் அரேக்கு இருக்கோ அதே கான்செப்ட்ஸ் தான் இதுக்கும் வரும் ஆக்சுவலாக. சரி, அரே இருக்குது, போஜோ கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கான்செப்ட். நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு பிளெயின் ஆப்ஜெக்ட், ஜாவா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஜஸ்ட் ஹெல்ப்ஸ் யூ டு ஸ்டோர் த டேட்டா, ரிட்ரீவ் த டேட்டா, அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது ஆக்சுவலி. நார்மலாக ஒரு கிளாஸ் பேர் தான் போஜோ கிளாஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதை எப்படி நம்ம அரேக்குள்ளே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட்டும் யூ ஷுட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை கேட்ச் ஆக்சுவலி. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரை கேட்ச் அப்படிங்கிற கான்செப்ட் தேவைப்படாது. பட் இதுக்கப்புறம் தான் ட்ரை கேட்ச் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ எதுக்காக ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுறோம், என்ன ரீசனுக்காக. ஜென்ரலாக ட்ரை கேட்ச் அப்படிங்கிறது சேம் கான்செப்ட் தான், டு ஹேண்டில் த எரர் இன் அவர் ப்ரோக்ராமிங் as well as in order to avoid the crash in our application we are using a try catch actually. ப்ராப்பராக எரர் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரை கேட்ச். இது எல்லா லாங்குவேஜிலும் இருக்கும், இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட சின்டாக்ஸ் அப்படிங்கிறது யூ ஷுட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன். இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது தான் ஜாவாவில் இருக்கிற ஒரு மெயின் பேக் போன் ஆக்சுவலி. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை வச்சே உங்களோட ஜாவா நாலேஜை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் நீங்கள் பிகினரில் இருந்து 15 years எக்ஸ்பீரியன்ஸ், 10 years எக்ஸ்பீரியன்ஸ், 5 years எக்ஸ்பீரியன்ஸ் யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸுக்குள்ளே தான் போவாங்க. கலெக்ஷன்ஸை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட அடுத்த ஃபர்தராகவே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. நீங்கள் கலெக்ஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் த்ரோ யூ அவுட் வாட் எவர் இட் மே பி. If you are not strong in terms of collections, definitely you will be out from the interview actually here. So இந்த கலெக்ஷன்ஸ்லாம் முக்கியமாக 3 கான்செப்ட் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு, செட்டு, மேப் ஆக்சுவலி. தென் ஸ்டாக் அண்ட் கியூ. அஃப்கோர்ஸ் மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி தான். இந்த 3லேயே அகைன் 3 இருக்கும். லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட், வெக்டார், லிங்க் லிஸ்ட் இருக்கும். செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷெட்டு, லிங்க்டு ஹேஷெட்டு, இன்னொன்று
ட்ரீ செட் அந்த மாதிரி இருக்கும். மேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப், ட்ரீ மேப், ஹேஷ் மேப் அப்படின்னு சொல்லி 3 கான்செப்ட் இருக்குது. இதில் மேஜராக இருக்கிறது அஃப்கோர்ஸ் இதுக்குள்ளே ஹேஷ் டேபிள் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக. கன்கரண்ட் ஹேஷ் மேப்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே யூனிக்காக, இது எல்லாத்துக்குமே ஒரு யூனிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் இது எதுக்காக எந்த டைமில் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம், கலெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. கலெக்ஷன்ஸ் இல்லாத கொஸ்டின்ஸே கிடையாது, எல்லா ஜாவா டெவலப்பர்ஸ்க்கும் தெரியும் ஆக்சுவலாக. Once you have done these collections, try to understand the Java 8 feature like lambda expression. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேம்டா எக்ஸ்பிரஷனில் இருக்க மேப்பு, ஃபில்டரு, ரெடியூஸ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதேபோல் லேம்டா எக்ஸ்பிரஷன் எப்படி ஹேஷ் மேப்பில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக. இது என்ன ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மாடர்ன் ப்ரோக்ராமிங்கில் எல்லா இடத்துலையுமே இந்த லேம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பழைய ட்ரெடிஷ்னல் அந்த ஃபார் ஈச் அப்படிங்கலாம் எங்கேயுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நாங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ணும்போது இந்த லேம்டா எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் பழைய ஃபாரிச்லாம் யூஸ் பண்ணும்போது கோட் ரிவ்யூலேயே வந்துட்டு தே ஆர் ரிஜெக்டிங் திஸ் திங். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஷுட் நோ குட் அட் த லேம்டா எக்ஸ்பிரஷன். நீங்கள் புதுசாக வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த லேம்டா எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் த்ரெட்ஸ். இந்த மல்டி த்ரெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட் ஆஸ் வெல் அஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் இது அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. சும்மா ஜஸ்ட்டு ஒரு த்ரெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு கிளாஸ் என்ன, த்ரெட் இன்டர்ஃபேஸ் என்ன, எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ்னால் என்ன, முக்கியமாக இந்த எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் அப்படிங்கிற ரீசெண்டாக இப்போ எல்லா இடத்துலையுமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு விட்டுருவாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தே வில் ஆஸ்க் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, த்ரெட் ஷட் டவுன் ஆச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு மல்டிபிள் த்ரெட்டை வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தே வில் ஆஸ்க் ஃப்ரீக்வெண்ட்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் நீங்கள் கோர் ஜாவாவில் மேக்ஸிமம் தெரிஞ்ச வரைக்கும் யூ ஆர் ரெடி. இன்கேஸ் இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் database connections. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to use one concept called JDBC. JDBC stands for Java Database Connection. இந்த Java Database Connection is specifically to connect to the database. நீங்கள் it may be Oracle, it may be MySQL, it may be MongoDB. எந்த database இருந்தாலும் by using appropriate jar file you can able to connect to the database. So of course database அப்படின்னா 4 major operation. என்னென்ன? CRUD operation, create, read, update, delete. இதை வந்து நீங்கள் கரெக்டாக படிக்கும் போது automatically you can able to understand how this CRUD operations will do the process from Java to the database. Because நம்ம சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸை எப்படி நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஃபர்தர் ப்ரொசீட். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் இஃப் யூ கேன் ஏபிள் டு கோ ஃபர்தர். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பேசிக்காக ஒரு பிகினர் லெவல்லேருந்து ஒரு இன்டர்மீடியேட் லெவல் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் எனஃப்? நோ, இதெல்லாம் வந்து நான் பேசிக்ஸ் தான். எப்படி நம்ம வந்துட்டு மேக்ஸில் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படிங்கிறது எப்படி பேசிக்கோ, எப்படி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறோமோ அதே போல் தான் இப்போ இந்த ஜாவா அப்படிங்கிறது நம்ம இது பேசியிருக்கிறது எல்லாமே இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். இதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் ஜாவாவே வரும். இது வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே பேசிக்ஸ் தான். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் சைட். இப்போ யூஸ் பண்ண இந்த ஜாவா லாங்குவேஜ் எல்லாத்தையுமே எப்படி நம்ம சர்வருக்குள்ளே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் விச் இஸ் கால் சர்வர் ஃப்ரேம்வொர்க். இந்த சர்வர் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாவாவில் யூஸ் பண்ணது சர்வ்லெட். இந்த சர்வ்லெட் அப்படிங்கிறது